ஏற்கனவே சாத்தான் யூதாஸ்காரியோத்துடைய Judas was with Jesus, but Jesus was not inside. எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே தனக்கே தெரியாமல் ஒரு மனிதனை காட்டிக் கொடுப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு காரியமாக இருக்கின்றது. காட்டிக் கொடுத்தல் என்று சொன்னால், நாம் ஒரு மனிதனோடு வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை முற்றிலுமாக நாம் இழந்து அவரை நாம் காட்டிக் கொடுப்பதுதான் இதோடைய அர்த்தமாக இருக்கின்றது. திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது யூதாஸ்காரியோத் ஆண்டவருடைய சீடனாக இருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்திலே ஒரு சீடனாக அவன் ஊழியத்தை ஆண்டவரோடு கூட செய்தான். ஆனால் சில நேரம் வருகின்ற போது, ஒரு கடைசி நாட்களிலே, இந்த கடைசி ராபோதன பந்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டிக் கொடுக்கிறான். ஒருவேளை 100க்கு 100 கடவுளாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100க்கு 100 மனிதனாக மக்களோடு மக்களாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த யூதாஸ்காரியோத் காட்டிக் கொடுக்கிறான். 2 வசனங்களை உங்களோடு கூட இந்த சிந்தனைகளுக்காக நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The devil had already put into the heart of Judas Iscariot, son of Simon Iscariot, to betray him. ஏற்கனவே சாத்தான் யூதாஸ்காரியோத்துடைய இருதயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி இந்த வசனத்தை போட்டிருக்கின்றது. ஒருவேளை இவ்வளவு நாட்கள் ஆண்டவரோடு கூட இருந்த சீடன், ஆண்டவரோடு ஊழியத்திலே ஒரு பங்காக இருந்து எல்லாம் இடத்தில் சென்ற ஒரு சீடன் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். ஒருவேளை இது ஆண்டவருக்கு முன்பாகவே தெரிந்த ஒரு காரியமாக இருந்தாலும், தன்னோடு கூட இருந்த சீடன் காட்டி கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆனாலும் நேரம் வருகின்ற போது பணத்துக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கிற ஒரு சீடனாக யூதாஸ்காரியோத் இருந்தான். நம்முடைய மனித வாழ்விலும் கூட சரி, நாம் மற்றவர்களை காட்டி கொடுக்கின்ற போது நாம் முற்றிலுமாக கடவுளுடைய தன்மையை நாம் இழந்து நம்முடைய மனுஷிகத்திலே மற்றவர்களை காட்டி கொடுக்கிற ஒரு மனிதனாக நீங்களும் நானும் இருக்கின்றோம். ஒருவேளை இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சாயலால படைக்கப்பட்ட நீங்களும் நானும், ஆண்டவருடைய குணாதிசயங்களால நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதே மாதிரிதான் யூதாஸ்காரியோத்தும் ஆண்டவருக்கு விசுவாசமுள்ள ஒரு சீடனாக இருந்தாலும், சூழ்நிலைகள் வருகின்ற போது காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கிற ஒரு சீடனாக காணப்படுகிறான். 2வதாக நாம் பார்க்கின்ற போது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம், Jesus answered, "You do not know what I am doing, but later you will understand." ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்கிறார். உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லி தெரியாது,
ஆனால் பின்பாக உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதாவது கடைசி ராபோஜன பந்திலே தன்னுடைய சீடரோடு கூட ஆண்டவர் அந்த கடைசி பங்கிலே பங்கெடுக்கின்ற போது அவருக்கு நன்றாக தெரியும், என்னோடு கூட இருந்த ஒரு சீடன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவரை முற்றிலுமாக மறுதலித்து யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்கிற ஒரு சீடனாக காணப்படுகிறார். ஒருவேளை இந்த இடத்துல பார்க்கின்ற போது ஜூடாஸ் வாஸ் வித் ஜீசஸ், பட் ஜீசஸ் வாஸ் நாட் இன்சைட் ஜூடாஸ் காரியோத். யூதாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தான். மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியோத்தோடு கூட இல்லவில்லை என்று சொல்லி நாம் இதிலே நன்றாக அறிகிறோம். மனித வாழ்விலே நம்மளுடைய சொந்த காரியத்தை நாம் செய்கின்ற போது நாம் நம்மளுடைய காரியத்துக்கு நாமவே ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறோம். ஒருவேளை பாவம் என்று சொல்கின்ற போது ஒரு பெரிய காரியத்தை நாம் செய்கின்ற போது அது பாவம் இல்லை. ஒரு சின்ன காரியத்தை நாம் செய்தாலும் அது குற்றமாக காணப்படுகிறது. அதேதான் யூதாஸ் காரியத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறார். ஒருவேளை மக்களோடு கூட இருந்த அந்த கிறிஸ்துவை, மக்களுக்காக நல்ல காரியத்தை செய்த அந்த கிறிஸ்துவை அந்த யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பான கிறிஸ்துவ உறவுகளே, நீங்களும் நானும் ஒரு திருச்சபையிலே ஒரு அங்கமாக இருக்கிறோம். We are the body of Christ. ஒரு திருச்சபையிலே நீங்களும் நானும் அங்கமாக இருக்கின்ற போது ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களை காட்டி கொடுக்காத ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே ஒரு பங்காக நம் கிறிஸ்துவாக நாம் அவரை பின்பற்றி வருகிறோம். ஆனால் நாம் கடவுளோடு கூட இருக்கிறது பதிலாக கடவுள் நம்மளுடைய வாழ்வுக்குள்ளாக இருக்கின்ற போது நாம் ஒரு உண்மையான கிறிஸ்துவர்களாக, மற்றவர்களை காட்டி கொடுக்காத ஒரு பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் நற்சாட்சிகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சரி, நாம் பணத்துக்கு பின்பாக செல்லாமல் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இந்த கல்வாரி சிலுவிலே சிந்தின அந்த இரத்தத்தை நீங்களும் நானும் ஒரு சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாக மற்றவரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த லெந்து நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் அல்ல. லென்ட் இஸ் நாட் அ சீசன், பட் லென்ட் இஸ் ரிட்டர்னிங் பேக் டு காட். நம் பழைய வாழ்வை விட்டு மீண்டுமாக ஆண்டவரிடத்தில் வருவதற்கான ஒரு காலமாக இது இருக்கின்றது, ஒரு பயணமாக இருக்கின்றது. இந்த காட்டி கொடுத்த நம்மளுடைய வாழ்விலே நாம் விட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்து அவர் விட்டு சென்ற நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்விலே இந்த லெந்து நாட்களிலே பின்பற்ற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.